ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட லைஃப் ஆஃப் ரம்யா யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. நான் சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன், கேக் கட் பண்ணி. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரி வச்சிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் இன்கம் உங்களுக்கு எவ்வளவு யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து மந்த்லி இன்கமா, எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து சம்பளம் மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நான் சின்னதா செலிப்ரேஷன் பண்ணேன். சோ அதையுமே நான் வந்து கண்டிப்பா அட்டாச் பண்றேன். கண்டிப்பா அதையும் பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட யூடியூப் இன்கம் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட யூடியூப் இன்கம் எவ்வளவு அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்கம் நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருப்பீங்க. சோ அவங்களுக்குலாம் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்னையுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் மந்த்லி யூடியூப்ல வந்து 50,000 மேல இன்கம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க என்னோட லைஃப் ஆஃப் ரம்யா யூடியூப் சேனல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் கிடையாது பாத்துக்கோங்க. இது வந்து ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் 2020லயே. எனக்கு யூடியூப்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமா யூடியூப்ல வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பாக்குறதுனால எனக்கு பயங்கர வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு ஆசையில வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பாத்துக்கோங்க 2020ல. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ காலேஜ்ல இருக்கிற எல்லாமே வந்து விளாகா ஷூட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து யூடியூப் பத்தின நாலேஜ் அந்த அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுமே தவிர ரொம்ப வந்து இன்டெப்தா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச ஒரு சேனல் தான் அது. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறது கூட எனக்கு அந்த டைம்ல அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஜஸ்ட் தெரியும் எனக்கு இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் தான் நான் சொல்றது 2020ல ஸ்டார்ட் பண்ண சேனல். அந்த சேனல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபிளாப் அப்படின்னு சொல்லலாம் பாத்துக்கோங்க. ஆனா அந்த சேனல் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நான் இந்த சேனலை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனலை நல்லா கொண்டு போனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த சேனல்ல எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறது நான் கத்துக்கிட்டது தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, 2020ல நான் ஸ்டார்ட் பண்ண அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாலாம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஐ மீன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா வரவே இல்லை. அது எதனால அப்படின்னா, என்கிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது. நான் ஒரு நாள் வீடியோ போட்டேன்னா 10 நாள் கழிச்சு தான் அடுத்த ஒரு வீடியோ போடுவேன். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது சுத்தமா என்கிட்ட இல்லாதனால என்னால அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அச்சீவே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டா எனக்கு மானிட்டைஸ் ஆகும் அப்படிங்கிற நாலேஜுமே எனக்கு கிடையாது. ஸோ நான் சீரியஸா எதுவுமே எடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சேனல்ல எனக்கு நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் இருந்துச்சு. காப்பிரைட் மீன்ஸ் நான் வந்து நிறைய சினிமா சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, காலேஜ்ல இருக்கிற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறது அப்படிங்கிறப்போ நிறைய சினிமா சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஆட் பண்ணிருப்பேன். ஸோ அது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு காப்பிரைட் எல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சது. ஸோ அதனால என்னால அந்த சேனலை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அப்படியே அந்த சேனலை நான் குவிட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த லைஃப் ஆஃப் ரம்யா சேனல். லைஃப் ஆஃப் ரம்யா யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சடனா எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நம்ம ஏன் வந்து யூடியூப் சேனலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்னன்னா, முன்னாடி பண்ண தப்ப எதையுமே திருப்பி பண்ணக்கூடாது. ஸோ யூடியூப் பத்தி நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சேனலா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் பத்தின எல்லா விஷயங்களுமே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே பாத்தீங்கன்னா யூடியூப்லேயே தான் நான் லேர்ன் பண்ணேன். நான் ஃபாலோ பண்ண சேனல்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதையுமே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப் பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரீயாவே. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். லேர்ன் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணிட முடியும். ஆனா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நஷ்டம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு பாத்துக்கோங்க. அப்போ எல்லாரோட வீடியோலயுமே காமனா சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சியா நீங்க வீடியோ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒருக்க ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தேன், எங்கேயுமே ஒர்க்கோ எதுவுமே நான் போகல. ஜஸ்ட் வீட்ல இருந்து படிக்கிறது மட்டும் தான் என்னோட ஃபுல் டைம் டியூட்டியாவே இருந்துச்சு. சோ அதே நம்ம ஒரு vlog-ஆ டெய்லி ஷேர் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஆஃப் ரம்யா சேனல். மறுபடியும் பாத்தீங்கன்னா நான் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியாச்சுன்னா வந்து ஃபன்னா பாப்பாங்க அப்படிங்கிறது எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சிருந்தது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். என்னோட ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால திரும்பி நான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் நான் திங்க் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலா நான்
என்ன பண்ணேன் அப்படின்னா நான் மறுபடியும் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுனதுமே நான் போய் ஷேர் பண்ணது பாத்தீங்கன்னா ஷைனி அக்கா கிட்ட தான் ஷேர் பண்ணேன். ஸோ அக்கா இப்படி எனக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுதுக்கா அப்படின்னு சொன்னப்போ, கண்டிப்பா பண்ணு, உனக்கு நல்லா வந்து ரீச் கிடைக்கும், கண்டிப்பா நீ பண்ணு, கன்சிஸ்டன்சியா பண்ணு அப்படின்ட்டு வந்து ஷைனி அக்கா ஷேர் பண்ணாங்க. ஷைனி அக்கா, ஏர்லைன், அதுக்கப்புறமா லதா எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர சப்போர்ட். இவங்க 3 பேர் தான் வந்து என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வீடியோ போடலன்னா கூட ஏன் வீடியோ போடலன்னு அவங்க தான் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா நான் வீடியோ போடலாம் செய்வேன். ஸோ அந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தான், லதா அண்ட் ஷைனி அக்கா தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க அந்த டைம்ல. இப்போவுமே அப்படிதான். ஸோ வீடியோ பண்ணு, யாரு பார்க்கலனாலும் உன்னோட வீடியோ நாங்க பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு இதுல தான் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணல. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டா உடனே வந்து ஸ்டோரி வைப்போம், ஸ்டேட்டஸ் வைப்போம், இப்படி ஒன்று வச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்புக்கெல்லாம் சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. ஜஸ்ட் ஒரு விளாகா வந்து ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா, என்னோட ரொம்ப க்ளோஸா இருந்த லதா அண்ட் ஷைனி அக்கா 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி வேற யாருக்குமே நான் ஷேர் பண்ணல. யாருக்கிட்டயுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு போய் நான் கேட்கவும் இல்லை. நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ சீரியஸா பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே பாத்தீங்கன்னா 12K அபவ் வந்து வியூஸ் போயிருந்துச்சு. அது எப்படி போச்சுன்னுலாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. பயங்கர ஷாக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஷைனி அக்கா கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா இந்த வீடியோ நான் போடுவேன், ஒருத்தர் கூட பார்க்கல அப்படின்னா, அதாவது எனக்கு தெரியும் ஷைனி அக்கா அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும், அவங்கள தாண்டி ஒருத்தர் பார்த்தாங்கன்னா மட்டும்தான் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா நான் அப்படியே கிவ் அப் பண்ணிடுவேன்க்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, யாருமே பார்க்கலன்னா கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத விதமா நான் எங்கேயுமே ஸ்டோரி வைக்கல, ஸ்டேட்டஸ் வைக்கல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ வந்து புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா நைட்டோட நைட்டா வந்து 12K பிளஸ் வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம வீடியோவா வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் எதுவுமே நான் காமிக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு ஷால் போட்டிருந்தேன், ஜஸ்ட் வந்து புக்கை வந்து பத்தி நான் பேசியிருந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் எதுவுமே அந்த வீடியோல கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பெருசாவே இருக்காது. ஜஸ்ட் புக்கோட ரிவ்யூ தான் கொடுத்திருந்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த வீடியோ. அதாவது ஒண்ணுமே இல்லாத 0 சப்ஸ்கிரைபர்ல ஆரம்பிச்ச ஒரு சேனலுக்கு 12K பிளஸ் வியூ அப்படிங்கிறது வந்து சீரியஸா வந்து பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயம் எனக்கு கிடைச்சது. ஸோ அதை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால டெய்லி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் விடாமல் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகி 1000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண 1 மந்த்லேயே, அந்த ஏப்ரல் வந்து எண்ட் ஆகுறதுக்குள்ளாலே எனக்கு பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுவுமே பாத்தீங்கன்னா நான் டெய்லி வீடியோ போடுறதுனால எனக்கு அதுவுமே 1 மந்த்லேயே ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஏப்ரல் நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு மேல பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸும் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற விஷயங்கள் என்னன்னா அப்படின்னா வந்து யூடியூப்ல வந்து நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். US டாக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது உண்டு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பண்ணேன் அப்படின்னா, அதுவுமே யார்கிட்டயுமே எனக்கு எந்த யூடியூபர்ஸையுமே எனக்கு தெரியாது. ஸோ யார்கிட்டயும் போய் நான் வந்து கைடன்ஸும் கேட்க முடியாது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த சேனல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவே எனக்கு தெரிஞ்ச பெரிய லாங் வீடியோவா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்லேயே நிறைய வந்து சேனல்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, டெக் சேனல்ஸ்லாம் இருக்காங்க. யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து, அதாவது நிறைய டெக் சேனல்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா நானே வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். யூடியூப்ல இருக்கிற கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி எனக்கு வந்து டாலர்ஸ் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ மெயின் கொஸ்டின், என்னோட யூடியூப் இன்கம் எவ்வளவு அப்படின்னு நீங்க கேட்டது. அண்ட் இந்த இன்கம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வருமா, மந்த்லி இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். இப்போ யூடியூப் இன்கம் பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த அக்டோபர்ல எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், லிட்டரலா பார்த்தீங்கன்னா 7 மாசம் நான் வீடியோ கன்சிஸ்டண்டா போட்டதுக்கான இன்கம் என்ன அப்படின்னா 8000. ஓகேவா, 8500 ரூபாய் கிட்ட எனக்கு கைக்கு வந்துச்சு.
டாக்ஸ் எல்லாம் பிடிச்சி நமக்கு தருவாங்க. 8500 பாத்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆச்சு. 7 மாசம் நான் கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டதுனால எனக்கு வந்த இன்கம் தான் இந்த 8500. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாசமே 50,000 யூடியூப்ல இன்கம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, மத்தவங்களுக்கு கிடைக்குமோ என்னவோ, எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து 7 மாசம் வீடியோ போட்டு கிடைச்ச இன்கம் தான் பாத்தீங்கன்னா 8500. அதனால நீங்க ஒரு நாள் வீடியோ போடலனா கூட வந்து நமக்கு வந்து டாலர்ஸ் ஆட் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். நம்ம ரெகுலரா வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் யூடியூபை பொறுத்த வரைக்கும் உள்ள மெயினான விஷயம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி ஒன் டைம் வந்து இன்கம் வந்தாச்சு அப்படின்னா ரெகுலரா வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்குமா யூடியூப்ல அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா கிடையாது. அதுக்கும் ஒரு பெரிய ஃபார்மேட்டே இருக்கு பாத்துக்கோங்க. அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி. விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து யூடியூப்ல $100 அச்சீவ் பண்ணணும். $100 அச்சீவ் பண்ணுனாதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் இன்கமே பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் வந்துட்டு அப்படிங்கிறதுனால மாசம் இன்கம்லாம் வராது. மாசம் இன்கம் கண்டிப்பா வராது. நீங்க $100 ரீச் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்கமே வரும். ஸோ எனக்கு அந்த $100 ரீச் பண்றதுக்கான டைமிங் தான் பாத்தீங்கன்னா இந்த 7 மாசம். ஏப்ரல்ல ஆரம்பிச்ச என்னோட யூடியூப் சேனல் வந்து இந்த அக்டோபர்ல வந்து இன்கம் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ லிட்டரலா வந்து 7 மாசம் நான் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டு தான் இந்த $100 வந்து ரீச் பண்ணேன். ஸோ $100 ரீச் பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் ரிசீவ் ஆகும். ஸோ அதுவும் நம்ம டெய்லி வீடியோ போடணும், ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா 8 மினிட்ஸ்க்கு மேல இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து கொஞ்சமாவது டாலர் ஏறும். ஸோ 8 மினிட்ஸ்க்கு மேல இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கிற மாதிரி நீங்க ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தா நான் சொல்லுங்க. மெயின் திங் என்ன அப்படின்னா, மாசம் இன்கம் வராதுப்பா. நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூப் அப்படின்னாலே வந்து மாசம் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. $100 நீங்க ஒன்ஸ் எப்போ ரீச் பண்றீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இன்கமே வரும். எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் யூடியூப் இன்கம் வந்து எனக்கு அடுத்த அக்டோபர்ல தான் கிடைக்கும்னு நினைக்க. எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்லுங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து வீடியோ கன்சிஸ்டண்டா போடுறது இல்ல. என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். லிட்டரலா இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு முந்தின வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டது அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் சொன்ன மாதிரி டெய்லி வீடியோ போட்டா மட்டும்தான் டாலர்ஸ் ஆட் ஆகும். எனக்கு இப்ப சுத்தமா டாலர்ஸ் ஆட் ஆகுறதே இல்ல, அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் வீடியோவே போடுறது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ அப்படி இல்லாம நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்றதா இருந்தா மட்டும்தான் வந்து நமக்கு டாலர்ஸ் ஆட் ஆகி அந்த $100 அச்சீவ் பண்ணுவோம். $100 அச்சீவ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்கமும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து மனசிலாக்கிக்கோங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல நிறைய சம்பாதிக்க ஆச்சு பூச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. யூடியூப்ல வந்து இன்கம் பாக்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய இன்கம் பாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னா, அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே லேக்ஸ் கணக்குல வியூஸ் போகும். ஆனா நம்ம போடுற வீடியோக்கு வந்து 1K வியூ போறதே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். சீரியஸாவே 1K போனாலே நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போடுற வீடியோஸே வந்து நார்மல் வீடியோவே 1 lakh 2 lakh மேல, ஐ மீன் 1 lakh above தான் ரீச் ஆகுது, கரெக்டா வியூஸ் போகுது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு என்ன வீடியோ போட்டாலும் அது 1K ரேஞ்ச்ல தான் இருக்கும். 1K or 2K, மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 10K or 20K அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல போகாது. 1 lakh வியூக்கு மேல போறவங்களுக்குலாம் கண்டிப்பா இன்கம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு செம்மையா தெரியல அதை பத்தி. ஆனா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்த இன்கம் பாக்குறது இப்போதைக்கு பார்க்கவே முடியாது. அதுக்கான ரீசன் நான் கன்சிஸ்டண்டா வீடியோ போடாததுனால. ஸோ அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு மனசிலாயிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே என்னோட சேனல் செலிப்ரேஷன். ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் உண்டுமானா, ஏதாவது நான் இனிதான் புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்ன ஆப்ல எடிட் பண்றது அண்ட் சம்திங், இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ், நான் என்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து யூடியூப் பத்தி கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உண்டுமானா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேட்கவும் நான் அடுத்த வீடியோல அதை வந்து தெளிவாக விளக்குறேன். இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அப்லோட் பண்ணி. இந்த வீடியோக்கு வியூ போகுமான்னு கூட எனக்கு தெரியல. சரி, ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட செலிப்ரேஷன் வீடியோவை பார்த்துட்டு கிளம்புங்க. சரியா? பை. ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் செலிப்ரேட் பண்ண அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ் இதுதான் பாத்துக்கோங்க. இது ஒரு லெஹங்கா. ஆனா நான் கட்டியிருந்தது வந்து தாவணி மாதிரி கட்டியிருந்தேன். இதுவும் பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. என்னோட யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் இன்கம் வந்ததுமே லதா, ஷைனியக்கா, ஏர்லின் 3 பேருக்கும் வந்து சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் பாத்துக்கோங்க. ஆனா கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு வாங்கியே கொடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இன்கம் வரட்டும், நான் உங்களுக்கு கேக் வாங்கி தாரேன் அப்படின்னு சொன்னேன் பாத்துக்கோங்க. ஆனா இந்த வாட்டி அவங்களை ஏமாத்தல. உண்மையாவே நான் வந்து கேக் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. சோ அந்த வீடியோ தான் நீங்க பாக்கீங்க. இந்த கேக் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தி கிரீமஸ் அவங்க பேஜ்ல தான் பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அக்கா ரொம்ப ஸ்வீட் பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன் வீடியோ மேக் பண்ணட்டுமா அப்படின்ட்டு. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லல, கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கேக் பண்ணும்போது நான் பக்கத்துலயே நின்று பார்த்தேன் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணும்போதே எனக்கு செம டெம்டிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் கொடுங்க, இப்பவே நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. பார்க்கும்போதே அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது எனக்கு.
அதே மாதிரி கேக்கோட டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு பாத்துக்கோங்க. உண்மையாவே வந்து பார்க்கும்போது இருந்த டெம்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கேக்க சாப்பிட்ட போது. நம்ம அக்கா பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ப்ரௌனிஸ், அது மட்டும் இல்ல கொரியன் கிரீம் சீஸ் கார்லிக் பன்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் நான் டேஸ்டும் பண்ணி பார்த்தேன். அல்டிமேட்டா இருந்து கேட்டிங்களா, எனக்கு நல்லா பிடிச்சி. இனி என்ன கேக் கட்டிங் தான் பாத்துக்கோங்க. டாப்பர்ஸ் எல்லாமே அக்கா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து கேக்ல நாங்களே மாட்டி வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு அழகா வந்து கேக்கையும் சூப்பரா வெட்டியாச்சு. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா எங்க அம்மா தான் ஃபுல்லாவே தச்சு கொடுத்தாங்க. அந்த பிளவுஸ்ல இருக்கிற ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நானும் ஏர்லினுமா தான் உட்காந்து ஒட்டணும் பாத்துக்கோங்க.